கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இருசக்கர வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், வெளியில் லாங் டிரைவிங் செய்யும் பொழுது ஹெல்மெட் அணியும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, மெயின் ரோடுகளிலே லாங் டிரைவிங் செய்யும் பொழுது தயவு செய்து ஹெல்மெட் அணியுங்கள். பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். உடம்பில் எங்கு அடிபட்டாலும் காப்பாற்றி விடலாம். தலையில் அடிபட்டு விட்டால் ரொம்ப கஷ்டமாகிவிடும். அதனால் சொல்லுகிறேன், தயவு கூர்ந்து சொல்லுகிறேன். 2 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய சித்தப்பா மகன், வேலூர் மாவட்டம் செஞ்சிமூட்டர் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா மகன் விஜயகுமார் பெயர், அந்த தம்பி வேலை விஷயமாக வெளியில் செல்லும்பொழுது தலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி இப்போ தலையில் அடிபட்டு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வேலூர் அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு உள்ளான். தயவுசெய்து அவனுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நலம் பெற்று வீடு திரும்ப தேவன் கிருபை செய்ய வேண்டும். அவனுக்காகவும் ஜெபியுங்கள். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இருசக்கர வாகனம் ஓட்டுகிறதான ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, அவர்கள் நல்ல ஞானத்தை தெளிவை தாருங்க ராஜா. அப்பா, வாகனங்களில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அணிந்து செல்லும்படியான ஒரு ஞானத்தை தாருங்க. இயேசுவின் மூலம் பாதுகாப்பாய் செல்லும்படியாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய். விபத்துகள் இல்லாதபடிக்கு தேவரீர் நீர் தாமே அவர்களை கர்த்தாவே காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கு சென்றாலும் பாதுகாப்போடு செல்லட்டு ராஜா. ஞானமாய் வாகனம் ஓட்ட கிருபை செய்யுங்க. இரக்கம் காட்டுங்க ராஜா. ஒவ்வொரு அப்பா, அந்த ஆன்லைன் டெலிவரி செய்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆன்லைன் ஆர்டர்கள், கொரியர் சர்வீஸுகள், அப்பா, இன்னும் கர்த்தாவே ஃபுட் டெலிவரி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும், பைக் டாக்ஸி ஓட்டுகிறதான ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வாகனத்தில் பாதுகாப்பை தாங்க, ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தாங்க. அருமையான தம்பி விஜயகுமாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, உம்மை நேசித்து அப்பா உமக்காய் வாழ்கிறதான அந்த பிள்ளை ராஜா, உம்முடைய வசனங்களை வாசித்து உம்முடைய ஆராதனைகளில் தவறாமல் கலந்து கொள்கிறதான அந்த மகன் தேவரீர் நலம் பெற்று வீடு திரும்பட்டு ராஜா. நீர் தாமே சுகத்தை கட்டளையிடுங்க. எவ்வளவு வலிகள் இருக்கிறதோ, எவ்வளவு வேதனைகள் இருக்கிறதோ எங்களுக்கு தெரியவில்லை ராஜா. நீர் தாமே எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அந்த மரண படுக்கையை கர்த்தாவே நீர் மாற்றி போட்டு சுகம் பெற்று வீடு திரும்பும்படியாய் நீர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யும். அப்போ அந்த பிள்ளையை கைவிடாதிருங்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய வல்லமை அந்த இடத்திலே பரவுவதாக. துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.